வணக்கம். இது என்னோட 4வது பதிவு. முதல் பதிவு புடவையில். அம் இன்னைக்கு அ எங்க வீட்டு பக்கத்துல இப்ப புதுசா ஒரு ஹிந்து கம்யூனிட்டி சென்டர் போன வருஷம் தொறந்தாங்க. அதுல இங்க ஒரு அம் ஒரு மியூரல் பிரதிஷ்டை பண்ணாங்க. அம் அதுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணல, திலக்குன்றாங்க. அது நார்த் இந்தியன் ஸ்டைல்ல, குஜராத்தி ஸ்டைல்ல. அம் அது பார்த்தா அதுக்குன்ட்டு புடவ கட்டின்னு போனேன். அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இந்த 2 பதிவு பண்ண போறேன். 1, 2 பதிவு. இது வந்து நான் ரொம்ப நாளா யோசிச்சு எனக்கு நெருடலா இருக்கிற விஷயம். அ புடவ கட்டிக்கிறது பத்தி தான். இப்ப லேட்லி அ அதுவும் இந்த ஜென்ஸி டைம்ல, ஜென்ஸி இல்லாத கொஞ்சம் பெரியவங்க கூட இந்த மாரி வந்து அம் ஒரு பாதி இந்த சைடு வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும் தலப்பு. ஒரு மாரி பாதி மாறு காமிக்கிறாங்க. இந்த ஒரு 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 சைடு மாறு பாதி காமிக்கிறாங்க. சம்டைம்ஸ் கிளீவேஜ் கூட காமிக்கிறாங்க. இத பத்தி இத பத்தி ஒரு பதிவு ஆல்ரெடி சோஷியல் சைக்காலஜிஸ்ட் ஷாலினி பண்ணியிருக்காங்க. அம் அதையும் நான் இங்க லிங்க் பண்ண போறேன். அத பத்தி தான் நான் பேச விரும்புறேன். ரொம்ப ஷார்ட்டாவே பேசிடுறேன். அம் அது எனக்கு எவ்வளோ தப்புன்றது எனக்கு சரியா படல. அம் என்ன இப்படி பண்றாங்க? எனக்கு மனசு புடிச்சவங்க கூட நெறைய பேர் இப்படி பண்றாங்களே! அம் அப்படின்னு எப்படி இவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, இந்த மாரி போட்டுக்கிறது? அப்படின்னு எனக்கு சரியா படல. இன்ட்யூட்டிவ்லி எனக்கு சரியா படல. அதுக்கப்புறம் இந்த ஷாலினி சைக்காலஜிஸ்ட் ஷாலினியோட வீடியோ பார்த்த உடனே தான் இதில் எவ்வளோ எவ்வளோ ஆம், இதனால எவ்வளோ பின்விளைவுகள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியாமல் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஜென்சி நிறைய விஷயத்த நல்லா பண்ணக்கூடிய ஜென்சி ஆம், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறத வந்து தவிர்க்கலாம். ஆம், ஏன்னா நம்ம ஜெனரேஷன் விட்டு போச்சே. நம்ம போன ஜெனரேஷனில் சிலது நல்லா நல்லா பண்ணியிருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அதை வந்து முக்கியமாக வந்து பூமர் அப்படின்னு சொல்லி விடாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா வந்து ஸ்கூல் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஆம், நான் வந்து நான் ஸ்கூல்லாம் இந்தியாவில் தான் படித்தேன். அப்போ ஏதோ ஃபேர்வெல்க்கோ இதுக்கோ ஸ்கூலுக்கு புடவை கட்டின்னு வரணும். எனக்கு புடவை கட்டிக்க தெரியாது. அதுக்காக ஒரு அரை நாள் எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு லீவ் போட்டு எனக்கு புடவை கட்டி அமுச்சு, ஏன்னா எனக்கு மத்தியானம் தான் என்னமோ ஃபேர்வெல் போல் அதனால் ம சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்கூல்லேருந்து. இது மாதிரி எனக்கு புடவை கட்டி அனுப்புறதுக்காக வந்து அது மாதிரிலாம் எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஃபாண்டாக ஞாபகம் வந்தது. அதனால சொல்கிறேன். அப்புறம் அவங்க லேட்டர் எனக்கு கல்யாணம் ஆன அப்புறமோ இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை நாங்கள் ஓரளவு பெரிய பெரிய வயசு ஆகிட்டோன்னே அவங்க வந்து சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த இதை வந்து இப்படி இழுத்து இந்த இடத்துல சரி தெரிகிற மாதிரி இப்படி தொப்பைக்கு சைடில் வந்து உள் பக்கம் பின் பண்ணிங்கன்னா அழகாக இடுப்பில் வந்து சரி தெரியும். ஆம், நான் ரொம்ப இறக்கி கூட கட்ட மாட்டேன். அது தொப்பையும் ஓரளவு மறைக்கும். சரியும் அழகாக தெரியும். அது வந்து அது வந்து நான் அவங்க கிட்ட எடுத்துட்டேன். அதாவது நம்ப நெறைய விஷயம் நான் வந்து அவங்க அவங்க நினைக்கிறதெல்லாம் ரொம்ப மௌடிகமா இருக்கும். இப்ப நானே வந்து சின்ன வயசுலலாம் வந்து ஜீன்ஸு, ஜிப்பா போட்டுண்டு அலைஞ்ச காலத்துலலாம் அவங்க வந்து எப்பயுமே வந்து பட்டு கவர் பண்றா மாரி போட்டுக்கோ, பட்ட கவர் பண்றா மாரி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நான் எடுத்துக்கல. அது ஜிப்பா ஓரளவு கவர் பண்ணிடும். ஆம், பட் எது நம்மளுக்கு வந்து சில விஷயம்லாம் நல்லா தானே இருக்கு. இது மாரி இன்னைக்கு நான் சரி வெட்டுது வச்சு தான் இப்படி கட்டின்னு போனேன். ஆம், ரொம்ப தழைச்சியும் கட்டல. மாடஸ்ட்டா ட்ரெஸ் பண்ணிண்டா நம்ப தலை நிமிர்ந்து இருக்கலாம். எனக்கு அப்படிதான்ப்பா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆம், நான் அ இதுல மற்றவங்கள ஜட்ஜ் பண்றோன்றது போக, மத்தவங்க இது மாரி கட்டாம பாதி பிரஸ்ட் காமிக்கிறது, ரொம்ப தழிச்சு கட்டுறது, இதெல்லாம் பண்றதுனால, அ என்ன பின்விளைவுகள்னு தெரிஞ்ச உடனே,
எனக்கு ரொம்ப கன்சர்ன் ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப கன்டின்யூ ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த பதிவு பண்றேன். அம் ஏன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஷாலினி, அ முக்கியமா திரைப்பட தொழில்ல இருக்கிறவங்க, இந்த மாரி கேமரால வரைச்சு இந்த மாரி ஆபாசமா அணியிறாங்க. அம் மோஸ்ட்டா அது மாரி வந்ததுன்னா, அப்புறம் டிவி சீரிஸ்லயும் வரும். அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்குறேன்னா, நெறைய யூடியூப் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் கூட, அ தமிழ்ல மட்டும் இல்ல, இங்கிலீஷ்ல கூட பண்றவங்க, நெறைய இந்தியன் ஆரிஜின்ல இருக்கவங்க, அம் இந்த மாரி புடவையை அணிந்து அ கன்டென்ட் போடுறாங்க யூடியூப்ல. இது வந்து நாங்க வந்து எம்பவர்டு, நாங்க வந்து புதுமை பெண் அப்படின்னு போடுறாங்க. இதில 2 ப்ராப்ளம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க இது மாரி போடுறதுனால டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. பார்க்குறவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க. பார்க்குறவங்களோட மைண்டு அங்க அங்க போறது. அந்த இதில ஸ்டக் ஆயிடுறாங்க சில பேர். அம் இது வந்து, "ஓ! நீ யார் என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு? நான் போடுறத போடுறேன். நீ எனக்கு உனக்கு பிடிக்கலன்னா, நீ வேற ஏதான சேனல பார்த்துக்கோ. என்னோடது பார்த்துக்க வேண்டாம்." அப்படின்ற ஒரு ஆல்வேஸ் இந்த போர்க்கொடிய தூக்காதீங்க. முதல்ல கொஞ்சம் கவனிங்க. இது மாரி இது மாரி டிஸ்ட்ராக்டிங் ட்ரெஸ்ஸு போடுறதுனால, அவங்க வந்து நீங்க சொல்ற வர விஷயத்தையே கவனிக்க மாட்டாங்க. அங்கேயே ஸ்டக் ஆயிடுவாங்க. நம்ம பெரும்பாலான பீப்பிள் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மென்டல் ப்ராசஸ்லயே தான் இருக்கோம். நம்ம திருப்பி 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 எதையான யோசிச்சுட்டே இருப்போம். அதுலேருந்து வெளியில வந்து நீங்க சொல்றத கேட்கறதே பெரிய விஷயம். அதுல வேற நீங்க வேற எதானே இப்படி நான் புதுமை பெண் அப்படின்னு சொல்லி இப்படி இங்க உங்க பாதி மாற காமிச்சுண்டு ட்ரெஸ் போட்டுன்னு வந்தீங்கன்னா, அது வந்து அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு மென்டல் டார்ச்சர் ஏற்படுத்தும். ஏன்னா, தே ஆர் அவங்களுக்கும் தெரியும், இன்னொருத்தவங்கள ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அது அவங்களோட சாய்ஸ். நம்ம ஜட்ஜ் பண்ணுறது இப்போ கரெக்டா தப்பா? ஆனால் நமக்குள்ள ஏதோ ஒரு அருவருப்பு தோணுதே, இது சரியா படலையே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் நீங்கள் என்ன பேச வரீங்கன்றது பாதி கேட்காது அவங்களுக்கு. அதை தவிர்க்கிறதுக்காகவும் இன்னொன்று ஒன்று, இந்த ஷாலினி சொல்கிற ரீசனை பாருங்கள், நீங்கள் லிங்க் போடுறேன். அவங்க சொல்கிறது என்னன்னா, இப்போது இந்த எக்ஸ்போஷர் மெயினாக டிவியில், பட் ஆனாலும் நீங்கள் வெளியில் போச்சே கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறீங்க, இல்லை டிவியில் நீங்கள் போடுற கண்டென்ட் ரொம்ப பாப்புலர் ஆகி நிறைய இடத்துல பார்க்குறாங்கன்னா, ஆம், யாருக்கு வந்து உடல் உறவு கிடைக்கலையோ, அவங்களுக்கு மனைவி இல்ல, அவங்க மனைவியோட சரியா ரிலேஷன்ஷிப் இல்ல, இல்ல வேற வழியில ஒரு பெண்ணோட உடல் உறவு இல்லாத இருக்கும் நபர்கள் இதை பார்த்து கிளர்ச்சி அடைந்தால், எந்த யார் இருக்காளோ அவங்கள போய் ரேப் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு குழந்தை இருந்ததுன்னா, அவங்கள போய் ரேப் பண்ணிடுவாங்க. அம் எந்த எந்த ஒரு பையன் குழந்தையோ, பொண்ணு குழந்தையோ, அவங்களுக்கு அந்த கிளர்ச்சிய டீல் பண்ண தெரியாது. அப்போ அது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி யார் மேல விழறது? காமிச்சுன்னு போனவங்க மேல தானே விழறது. அது வந்து அவங்க மேல தான் தப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா, நம்ப நம்ப மேலயும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, எப்பயுமே நான் பார்க்குறேன், நெறைய விஷயத்துல எல்லாரோட அ மோடஸ் ஆஃப் ஆப்பரேஷன் இது வந்து இதான். அம் என் மேல தப்பில்ல. நீ தப்பு பண்ணனா அது உன் பொறுப்பு. அப்படின்னு நம்ப எவ்வளோ மேக்ஸிமம் நம்பளால பொறுப்பு எடுத்துக்க முடியுன்றத பார்த்து, ஓரளவு மாடஸ்ட்டா, எலிகன்ட்டா ட்ரெஸ் பண்ணா என்ன தப்பு? அதில மாடர்னா இருந்து இங்க காமிக்கணும், அங்க காமிக்கணும்னு அவசியமே இல்லையே! அம் அதுதான் நான் ரொம்ப ரொம்ப நாளா எனக்கு வந்து பாதிச்ச ஒரு விஷயம். நெறைய விஷயம் நல்லா பண்றீங்க நீங்க யங்கர் ஜெனரேஷன். அம் நான் வந்து நான் ரொம்ப ஓல்டு இல்ல. பட் ஐ அம் கைண்ட் ஆஃப் இன் பிட்வீன் ஜெனரேஷன். வில் பி இன் த மில்லேனியல் குரூப். பட் ஐ ஃபீல் லைக் there are some things that can be passed on, the cultural values, the values of being modest, dressing up modest, and the implications of um, dressing up without
knowing the consequences, and pushing the responsibility on others, pushing the blame on others with a false sense of empowerment is something that bothers me. நம்ம வந்து um, அந்த தவற உங்களுக்கு இந்த um, இது வந்து உங்களுக்கு உகந்ததாக படுதுதான், இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட பசங்களுக்கு இல்லை உங்கள் உங்கள் பசங்க யாரான இது மாதிரி பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.